ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற பிளான்ட்டு பெப்பர் பிளான்ட்டு. இந்த பெப்பர் பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் பைப்பர் நைக்ரம். இதனோட ஃபேமிலி பைப்பரேசி. இந்த பிளான்ட்டோட நேட்டிவ் பிளேஸ் இந்தியா. அப்புறமா இந்த பிளான்ட்லேருந்து தரக்கூடிய சீடை கிங் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிறோம். ஏன்னா மற்ற மசாலா ஐட்டங்களை விடையிலும் இது நிறைய சத்து பொருள் நிறைந்ததாக இருக்குது. அதனால தான் கிங் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிறோம். இந்த பிளான்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இப்படி இருக்கும். இதுதான் அதோட ஃப்ளவர், பூ. அப்புறம் என்னென்னா, இது முதிர்ச்சி அடைந்து காயாக வரும். இப்படி கொத்தாகவே காயாக இருக்கும். இந்த காய் முதிரும்போது சிகப்பு கலரில் ஆகுங்க. இப்படி சிகப்பு கலரில் எல்லாமே சிகப்பு கலரில் வரும். அதுதான் அதனுடைய முதிர்ச்சி அப்படிங்களாம். அப்புறம் இதை என்ன செய்யணுன்னா, இதை நம்ம அந்த கொத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி நம்ம வெயிலில் உலர்த்தணும். வெயிலில் உலர்த்தும் போது இது பிளாக் கலரில் ஆகிடும். அதனால் இதை பிளாக் பெப்பர் அப்படின்னும் சொல்கிறோம். இதை நம்ம மருத்துவத்தில் நிறைய பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், இன்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம இதை ஜூஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பெப்பரை பொடி செய்து வச்சுருக்கிறோம். இதுக்கு 2 கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்துருக்கணும். நம்ம 2 கிளாஸ் தண்ணியை எடுத்துட்டு அதில் இந்த பெப்பர் பவுடரில் 1 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் இந்த பனைவெல்லத்தில் 1 பீஸ் இருக்கிறதுல இந்த பனைவெல்லத்தில் 1 பீஸ் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டில் ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு காஃபி தூள் இல்லைன்னா டீ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம பருகுனேன்னா நமக்கு மைல்டாக வரக்கூடிய தலைவலி, அப்புறம் காய்ச்சல் போல் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், இது எல்லாமே சரியாயிடும். அதனால் நம்ம இப்படியும் இதை உபயோகப்படுத்தலாம். அப்புறம் இது என்னென்னா, முதுகு வலியை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதோட இலையையும் தண்டையும் சேர்த்து இருக்குல்ல, இந்த இலை தண்டு இதெல்லாம் சேர்த்து இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸுகளாக மாற்றணும். இப்படி சின்ன சின்ன பீஸுகளாக மாற்றி வச்சுட்டு இதில் ஒரு நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி விட்டு இதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஆவியை நம்ம அப்படியே முகந்து பிடிச்சோன்னா நமக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய வலி, அப்புறம் சளி, இது எல்லாமே சரியாயிடுங்க. அப்புறம் இந்த தண்ணியை டெலிவரி ஆனவங்களுக்கும் ஒத்தடம் போடுறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இந்த சீடு இந்த சீடோட பொடி ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இது நினைவாற்றலே என்ன செய்யுதுன்னா அதிகப்படுத்துது. அப்புறம் இரத்த அழுத்தத்தை சீர்படுத்துது. தோல் வியாதி, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான நோய் கிருமிகளை அழிக்கிறது. இவ்வளவு மருத்துவ குணம் இந்த பிளான்ட்டில் இருக்குது. நன்றி.